ஓம் சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்யமத்யமாம் வந்தே குருபரம்பராம். ஓம் நாராயணம் பத்மபுவம் வசிஷ்டம் சக்திம் ச தத்புத்திரபராசரம் ச வியாசம் சுகம் கௌடபதம் மகாந்தம் கோவிந்தயோகேந்திரமதாஸ்ய சிஷ்யம் ஸ்ரீசங்கராச்சார்யமதாஸ்ய பாதம் ச ஹஸ்தாமலகம் ச சிஷ்யம் தம் தோட்டகம் வார்த்திககாரமன்யான் அஸ்மின் குருன் சந்ததமானதோஸ்மி. ஓம் பேஜ் 147. அனாரப்த கார்யேயேவ தூ பூர்வே தத்வதः அக்னிஹோத்ராதி தூ தத்கார்யைவ தத்தர்ஷனாத் அதோன்யாபிஹி ஏகேஷாம் உபயோக. ஓகே, இப்போ 17வது சூத்திரம். ஸோ 16 முடிச்சிட்டோம், 17 இப்போ போனோம். 16ல் அத்தஹா அந்யாபி இஹி ஏகேஷாம் உபயோகோ அப்படின்னு. இப்போ 12வது அதிகரணத்தில் 2வது சூத்திரம் 9லேருந்து 12 வரைக்கும் கர்மத்தை பற்றின விசாரம் செஞ்சோம். கர்ம விசாரம் நடந்தது. அதுக்கப்புறம் அதில் ஞானத்தினுடைய சம்பந்தம் எப்படி இருக்குன்றதை வியாசாச்சாரியர் விளக்கினார். ஓகே, இப்போ கர்மமும் ஞானியும் இங்கே சப்ஜெக்ட் மேட்ரு. ஓகே, நியூ டெர்மினாலஜி அண்ட் நியூ கான்செப்ட் ஆல்சோ இந்த லைஃபு, ஞானியோட லைஃப் அப்படி இருக்கும் அப்படின்னு. பொதுவாக அஜ்ஞானிக்கு தான் இந்த விஷயம்லாம் பேசுவோம், சஞ்சிதா ஆகாமி இதெல்லாம் பேசுவோம். இங்கே என்ன பேசுகிறோன்னா, ஞானிக்கு சஞ்சித ஆகாமி பிராரப்த அதனுடைய புண்ணியெல்லாம் எப்படி இருக்கும், எப்படி போகும், எப்படி இருக்கும், அவர் ஞானத்தை அடைஞ்சவன் எப்படி இருப்பான்றதை பற்றி டிஸ்கஷன். புரியுதா? வைதிக இது விகித கர்மா மூலயமா, நித்திய நைமித்திக கர்மா மூலயமா, ஸ்வதர்ம கர்மா மூலயமா, ஆசிரமி கர்மா மூலயமா,
அவன் வந்து தன்னை பக்குவப்படுத்திக்கிறான். பக்குவப்படுத்தினவன் கர்மயோகத்துக்கு வரான். கர்மயோகத்துக்கு வந்தவன் குரு சாஸ்திர பிராப்தி மூலம் ஞானத்தை அடைகிறான். ஞானத்தை அடைஞ்சவன் ஞான நிஷ்டையை அடைகிறான். இது ரூட்டு, இன்னர் ரூட்டு. ஓகே. அப்போ சப்ஜெக்ட் மேட்ரு வந்து எந்த கர்மா ஞானிக்கு நாசமாகும், எந்த கர்மா ஞானிக்கு நாசமாகாது, அதுதான் இங்கே சப்ஜெக்ட் மேட்ரு. ஓகே. இப்போ பிரம்மசூத்திரத்தில் வியாசாச்சாரியார் சஞ்சித ஆகாமி ஒரு குரூப்பாக பிரிக்கிறாரு. அப்புறம் பிராரப்த கர்மாவை ஒரு குரூப்பாக பிரிக்கிறார். ரெண்டாக பிரித்து இப்போ வந்து கிளாஸ் எடுத்துன்னு இருக்காரு. இப்போ வியாசருடைய திருஷ்டியில் பிராரப்தம் இஸ் ஈக்குவல் டு ஆரப்தம், ஆரப்தம் காரியம் சொல்கிறாரு. நெக்ஸ்ட்டு என்ன சொல்கிறாரு, சஞ்சித அண்ட் ஆகாமி மிக்சர், ரெண்டு மிக்சர், சஞ்சித அண்ட் ஆகாமி மிக்சர் இஸ் ஈக்குவல் டு அனாரப்த காரியம். இப்போ ரெண்டாக பிரிக்கிறார், ஆரப்த காரியம், அனாரப்த காரியம். ஓகே. அப்போ ஆரப்த காரியம் இஸ் ஈக்குவல் டு பிராரப்தம், அனாரப்த காரியம் சஞ்சிதம் அண்ட் ஆகாமி பிராரப்த விலக்ஷணம். புரியுதா? இப்போ பிராரப்த பாபம், பிராரப்த விலக்ஷண பாபம், பிராரப்த பாபம் அண்டு பிராரப்த விலக்ஷண பாபம். ஞானிக்கு எப்படி இருக்குன்னா பிராரப்த பாப நாசம் கிடையாது. புரியுதா? ஞானிக்கு பிராரப்த பாப நாசம் கிடையாது. ஞானிக்கு பிராரப்த விலக்ஷண பாபம், சஞ்சித ஆகாமி நாசமடைந்துவிடும். ஒன்றும் புரியலையா? சஞ்சித ஆகாமியில் வரக்கூடிய அந்த விஷயம் வந்து பாபம் வந்து போயிடும். ஆகாமியில் பண்ணுற புண்ணிய பாபம் இருக்கு இல்லையா, அந்த புண்ணிய பாபம் வந்து அவனுக்கு வந்து ஒன்றும் ஆகாது. ஆனால் ஏற்கனவே விடுபட்ட புண்ணிய பாபம் இருக்கு இல்லையா, அதில் வந்து அவனுடைய பாப புண்ணியம் என்ன ஆகும், அது தானாக நாசமாகாது. அது எப்படி ஆகுன்றத அவர் சொல்கிறாரு. ஓகே. இது வரைக்கும் சொன்னது நமக்கு முன்னாடியே தெரியும். ஓகே. ஞானி பிராரப்த பாப நாசமாகும்னா, ஆனால் பிராரப்த புண்ணியம் நாசமாகாது. இது புது கருத்து. பிராரப்த பாபம் நாசமாகும், ஆனால் பிராரப்த புண்ணியம் நாசமாகாதுன்றது புது கருத்து. பிராரப்த விலக்ஷண புண்ணியம் சஞ்சித ஆகாமி, அது ஞானிக்கு என்னவாகும் இல்லையா? ஞானிக்கு அந்த சஞ்சித ஆகாமியில் கிடைக்கக்கூடிய பிராரப்த விலக்ஷணம் அதுலேருந்து நான் வருது. ஓகே. ஞானிக்கு என்ன ஆகும், அதில் பாபம் நாசமாகிவிடும் அப்படின்னு படிச்சுட்டோம். புண்ணியம் என்ன ஆகும் அதை சொல்லவே இல்லையே வியாசாச்சாரியரை அப்படின்னு கேட்குறான் பூர்வபக்ஷி. அலர்ட்டாக இருக்கான், காலையில் நேரம் இருந்தாலும். புரியுதா? அப்போ பாபம் நாசமாகிறது மாதிரி புண்ணியம் நாசமாகிவிடும், இல்லாமல் போய்விடும். இங்கே என்ன சொல்கிறாரு வியாசர், புது கருத்து. அவர் இந்த பிராமான்ய புத்தின்னு பேர் வியாசாச்சாரியருக்கு. இந்த பிரமாணத்தில் தான் அவருக்கு ஃபோக்கஸ் இருக்குது. அதை சொல்கிறதே எக்ஸ்பிளைன் பண்ணுறார் சூத்திரத்தில். அதையே வந்து சங்கராச்சாரியர் பாஷ்யமாக பண்ணுறார். அப்போ எல்லாமே எதனுடைய மையமாக வச்சுருக்கிறது, இப்போ அந்த சாஸ்திர பிரமாணத்தை மையமாக வச்சு சொல்கிறது. இப்போ பிராரப்த புண்ணியத்தை ரெண்டாக பிரிக்கிறார். பாபத்தில் இந்த பிரிவு கிடையாது, புண்ணியத்தில் மாத்திரம் ரெண்டாக பிரிக்கிறார். சஞ்சித்த புண்ணிய பாபம் சேர்த்து பெரிய மூட்டை இருக்குது. அதில் புண்ணிய பாபத்தை பிரித்து பாபம் நாசமாயிடும்னு சொல்லிட்டார் ஏற்கனவே. இப்போ என்ன சொல்கிறாரு, புண்ணியம் வந்து புது கருத்தாக இருக்குது. அந்த புண்ணியம் வந்து ரெண்டாக பிரிக்கிறாங்க. என்ன பிரிக்கிறாங்க ரெண்டா அப்படின்னா, பிராரப்த விலக்ஷண விகித கர்ம புண்ணியம், பிராரப்த விலக்ஷண காமிய கர்ம புண்ணியம் அப்படின்னு புரியணும். ஸோ இந்த பிராரப்த விலக்ஷண விகித கர்ம புண்ணியம் கம்பல்சரி. ஓகே. ஒரு ஞானியோ அஜ்ஞானியோ முமுட்சுவோ ஆரம்பத்தில் காமிய கர்மாவில் தான் இருப்பான். சடனாக வந்து ஞானி ஆகிட மாட்டான். இப்போ ஒரு ஐடியா வரும்னு நினைக்கிறேன்.
இதுக்கு முன்னாடி அவன் வந்து ஞானம் அடையிறதுக்கு முன்னாடி அவன் வச்சுருக்கான் இல்லையா, அதில் ஒரு புண்ணியம் இருக்கு இல்லையா, அது என்ன ஆகும் என்னன்னு நான் நுணுக்கமான கேள்வி பாருங்களேன். அப்போது ஆஃபீஸுக்கு போய் சம்பாதிப்பது என்ன சொன்னேன் போன கிளாஸில், பஞ்சமகா யஜ்ஞம். இதே தான் 18ஆம் தேதி கேட்பேன். நீ வந்து ஆஃபீஸுக்கு போய் கர்மா பண்ணுறிய, நீ பண்ணுற கர்மாலாம் பஞ்சமகா யஜ்ஞமாக பண்ணுறியா இல்லை அகங்காரமாக பண்ணுறியா? நாளினி நமக்கு தேச காலம் எல்லாம் இது மாறுது. நமக்கு வந்து ஒரே விஷயம், சூரியன் வந்துட்டானா பகல், சூரியன் மறைஞ்சிட்டானா ராத்திரி, அவ்வளோதான் தெரியும் நமக்கு இப்போ. அதுதான் நேற்று கோட்டை விட்டுது. இப்போ இந்த இது கூட தேச காலத்தை பிடிச்சிக்கிறது இல்லை, புரியுறதா? இதே மாதிரி தான் இந்த ஆர்ஷ வித்யா குருகுலத்தில் நடந்தது. சடனாக வந்து ரங்காஜி வந்து நிற்கிறார், எப்படி சமாரோப்பு பண்ணணும், டே இன்னும் நிறைய கிளாஸ் பாக்கி இருக்கு அப்படின்னு, ஆனால் நம்ம கேம்பை முடிக்கணுமே அப்படின்னு. சரி சரி ஒரு 10 நிமிஷம் கழிச்சு வந்துடுவாங்க. அப்புறம் எப்படி முடிக்கணுன்றது ஒரு பிளான் பண்ணோம்ல. சரி இதை வந்து மீதியை சின்மயா மிஷன் ஆசிரமத்தில் போய் பண்ணிவிடுவான் அப்படி சொல்லி மீதி தாமரை பாக்கத்தில் போய் எடுத்தது. இல்லை தயானந்தாசிரம் அவருடைய குரு சின்மயாத்துக்கு 2 கம்ப்ளீட் பண்ணி முடித்து 2000 வீட்டில் பாத பூஜை, 2000 வீட்டில் பாத பூஜை சதுசூத்திரி. அந்த சதுசூத்திரி எப்படி யோசிச்சிருப்பேன், புரியுதா? அது வந்து புருஷார்த்தத்தில் முடிவு பண்ணுது, சதுசூத்திரி முடிச்சுடுவேன் அப்படின்னு, புரியுதா? இப்போ பண்ணுறது நம்ம புருஷார்த்தத்தில், அது ஈஸ்வர ஐடியா. அதில் நம்ம வந்து மாட்டிக்கிட்டோம், புரியுதா? என்னை சேர்த்து நீங்கள் சேர்த்து எல்லாரும் சேர்ந்து பகவான் இட்ட கட்டளை, ஆண்டவன் கட்டளை இது முடிக்கணும். அப்போ நீ வந்து இந்த கர்மயோகத்துக்கு இட்டுட்டு செல்லும். அப்படி காமிய கர்மாவுக்கு போனால் கூட இவன் வந்து மெதுவாக விகித கர்மாவில் வந்து அது கர்மயோகத்துக்கு வந்து அப்படி மனசுத்தி அடைஞ்சு அது அப்படியே ஒரு ரூட்டு போகும். அப்போ மொத்தமாக புண்ணியம் வந்து 3ஆக பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து பிராரப்த புண்ணியம், 2 வந்து பிராரப்த விலக்ஷண விகித கர்ம புண்ணியம், 3 வந்து பிராரப்த விலக்ஷண காமிய கர்ம புண்ணியம். ஏதோ புரிஞ்ச மாதிரி இருந்தால் போகிறோம். ஓகே, அப்போ பிராரப்த புண்ணியம் இங்கே டிஸ்கஷன் பண்ணலை. ஓகே, அதனால் ஞானம் பாதிக்காது, புரியுதா? பிராரப்த புண்ணியத்தினால ஞானம் வந்து அஃபெக்ட் ஆகாது. ஓகே, அப்போ ஞானத்தினால கர்மம் வந்து நாசமாகவில்லைன்னா கர்மத்தினால புனர்ஜென்மம் உண்டாகும். அப்போ விகித கர்ம புண்ணியம் ஞான பிராப்திக்கு உதவி செய்யும், புரியுதா? அதாவது ஞானம் வந்து வந்த பிறகும் சந்தியாவந்தனம் பண்ணலாம். ஞானம் வந்த பிறகும் கூட இந்த பகவத்கீதா பாராயணம் பண்ணலாம். ஞானம் வந்த பிறகு கூட நீ தட்சிணாமூர்த்திக்கு அபிஷேகத்துக்கு வரலாம், புரியுறதா? அதெல்லாம் தப்பு கிடையாது, புண்ணியத்தை டிஸ்டர்ப் பண்ணாது, புரியுறதா? அப்படி அர்த்தம். அப்போ புண்ணிய கர்மா கரன்சி இருக்கு இல்லையா, புண்ணிய கர்மா தான் கரன்சி, உண்மையான கரன்சி. அதுதான் நம்ம வாழ்க்கையை லீட் பண்ணி எடுத்துகிட்டு போகிறது, புரியுதா? அதனால தான் புண்ணிய பாபத்துக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் நம்ம சாஸ்திரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஓகே, புண்ணியம் இருந்தால் தான் வகுப்புக்கே வர முடியும், புரியுதா? அப்படி நம்ம திரும்ப சொல்லின்னு இருக்கேன். வாரத்துக்கு 3 கிளாஸு உனக்கு ஜிபே மாதிரி வரும். ஜிபே இல்லை, அதில் ஜிபே மாதிரி உன் ஃபோனுக்கு வரும். அதை ஆப்ரேட் பண்ணணும், கிளாஸ் கேட்டுடணும், அதிலேயே வச்சுன்னு இருக்கக்கூடாது. கேட்டுட்டு சண்டே வந்து வாமிட் பண்ணிடணும். அதனால் இது ஒரு அற்புதமான சிஸ்டம். சங்கராச்சாரியர் ஆனந்தமாக அந்த பக்கம் ஆகாசத்துலேருந்து பார்க்குறாரு. அடாடாடா, எனக்கு கூட இப்படி தோணலைடா, உனக்கு எப்படா தோணுச்சு? நானும் நாடு முழுக்க சுற்றியிருக்கேன், இப்படிலாம் எல்லா ஜனங்களையும் மாட்டி இழுத்துன்னு போகிறியா எப்படி?
அதுவும் சம்மந்தமே இல்லாத ஜனம், அதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாது, நான் மோட்ச இன்ட்ரெஸ்ட்லாம் கிடையாது. ஏதோ ஒரு இது வந்து மோட்சம் ஒன்று இருக்குது, அது ஒன்று சொல்லியிருக்கு, குருன்னு நான் இருக்கேன், சாஸ்திரம் ஒன்று இருக்குது, எல்லாமே சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த மாலை போகிறதுக்கு கூட சொல்லி கொடுத்துருக்கேன். ஒரு மாலை வாங்கிட்டு வாங்க அந்த பையனுக்கு, ஃபஸ்ட்டு மாலை போகிறதுக்கு. எப்போ போடணும்? இப்போ போட்டுட்டோமா? அப்புறம் இப்போ அது ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் எல்லாமே சொல்லிக் கொடுக்கணும். பாதஸ்தானம், அப்புறம் வந்து நான் சாப்பிட்டா அது வந்து சாப்பாடுக்கு படலாம் அப்படிலாம் சொல்லக்கூடாது, அது பிக்ஷான்னு சொல்லணும். புரியுதா? நான் தங்குறது வந்து வீடுலாம் அது பிளாட்டெல்லாம் சொல்லக்கூடாது, அது ஆசிரமம் சொல்லணும். இப்படி எவ்ரி வேர்டு வந்து, ஏன்னா அவன் முன்ன பின்ன பார்த்ததில்லை, எல்லாமே புதுசு, எல்லாமே சொல்லிக் கொடுத்து நாமே முதல்ல எல்லாத்தையும் களத்தில் இறங்கி அதுக்கப்புறம் அங்கே போய் உக்காந்துக்கிறது. இப்படி போட குருவந்தனம் சொல்ல குருவந்தனம் சொல்லி கொடுத்து எல்லாமே பண்ணியாச்சு. புரியுதா? இப்போ எக்ஸ்பர்ட்டாக ஆகிட்டான். 17வது சூத்திரத்தில் முக்கியம். அது எப்படி? பிராரப்த விலக்ஷண காமிய கர்ம புண்ணியம். பிராரப்த விலக்ஷண காமிய கர்ம புண்ணியம் எப்படி? வில் பி டிஸ்ட்ராய்டு த பை ஞானம். ஓகே, இந்த சூத்திரத்தில் 3 பாயிண்ட் சொல்கிறாரு இவர். ஸோ இந்த 3 பாயிண்டில் எப்படி டிஸ்கஷன் பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ இந்த ஞான கர்மா, அந்த காமிய கர்மா எப்படிப்பட்டது, அது வந்து எந்த மாதிரி கொண்டு போகிறது அப்படின்றது. இப்போ ஞானியோட கர்மா இருக்கு இல்லையா, இந்த புண்ணிய கர்மா, அந்த புண்ணிய கர்மா அது எப்படி போய் டிஸ்ட்ராய் ஆகும். 3வது பாயிண்ட்டு, இந்த கர்மா வந்து வியாசரும் சங்கரரும் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க இந்த புண்ணிய கர்மாவை. புரியுதா? இது யார் பண்ணுறது? இந்த பிரம்மசூத்திரத்தை பண்ணினது யார்? வியாச பகவான். அவரே தாம் பேரை சொல்லிக்கிறார். ஓகே, வியாசரும் ஜெய்மினியும் இதை ஏற்றுக்கொள்கிறார்கள். தயோஹோ. புரியுதா? அப்போ 2 பேரும் ஏற்றுக்கொள்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறார். அப்போ தன்னை வந்து ஆப்ஜெக்டிவாக பார்க்குறாருன்னு அர்த்தம். அதனால் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஞானிக்கு லௌகிக இன்ட்ரெஸ்ட் மட்டுமே உள்ள 2 டைப் ஆஃப் பக்தர்கள் இருக்காங்க ஞானிக்கு. ஒன்று வந்து ஸ்டூடெண்ட்டு, இன்னொன்று வந்து பக்தர்கள். இந்த சசிகலாமா வந்து எப்பயுமே உங்கள் பக்தர்கள் சொல்லுவோம். நான் திருத்தி ஸ்டூடெண்ட்டு, பக்தர்கள் இல்லை, ஸ்டூடெண்ட் அப்படின்னு. அப்புறம் அது சொன்னது வந்து அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் நேரம் கழித்து புரிஞ்சுது. எப்போ பெரியவங்க சொல்கிறது அப்புறம் தான் புரியும், உடனே புரியாது. இந்த குரூப்பில் இந்த ஹாலில் வந்தால் கூட 2ஆக பிரிக்கிறோம். ஒன்று வந்து ஸ்டூடெண்ட்டு, இன்னொன்று வந்து பக்தர்கள். பக்தர்னால் அவரோட சம்மந்தம் தான் நமக்கு நல்லது நடக்கும், அப்படி மாத்திரம் இருந்தால் போகணும். ஸ்டூடெண்ட்டுன்னா அது நம்ம சொல்கிற அந்த விதி விவரங்கள்லாம் கிளாஸு மற்றதெல்லாம் கேட்கணும். ஓகே, ஞானத்துக்கு வரணும். ஒன்று புத்திக்கு பண்ணுறது, இன்னொன்று மனசுக்கு பண்ணுறது. மனசுக்கு போயிட்டால் பக்தன் ஆகிடுவேன், புத்திக்கு வந்துட்டால் நான் ஸ்டூடெண்ட் ஆகிடுவேன். புரியுதா? 2ம் இருக்கணும். பலருக்கு பல நன்மைகள் ஏற்படும். ஞானியோட சம்பந்தம் எதுக்கு வச்சுக்கிறோம்? அவரோட போனால் நமக்கு பலது வந்து நல்லது நடக்கும். புரியுதா? அதனால் மோட்சத்திற்கு அவர் வழிகாட்டுவார். ஓகே, பலருக்கு மோட்சத்தில் இன்ட்ரெஸ்ட்டு வர்றதில்லை. ஏன்னா அதனுடைய சம்பந்தம் இருக்கு இல்லையா. இது கேட்டால், இந்த விஷயம் புரிஞ்சால் எனக்கு சகல துன்பங்களும் போயிடும். சகல துன்பங்களும் போகிறதில்லை. உன்னுடைய சொரூபம் ஆனந்த சொரூபம். அந்த ஆனந்த ஸ்வரூபத்துக்கு அப்ஸ்ட்ரக்கலாக இருக்கிறது தான் ரிமூவ் பண்ணுவார் குரு வந்து ஆனந்தத்தை கொடுக்குறதில்ல. யாராவது ஏதாவது கொடுத்தாங்கன்னா, கடவுளே கொடுத்தாருன்னா கூட ஒரு நாள் டிஸ்ட்ராய்டு ஆகிடும். புரியுறதில்ல? அது போயிடும். அந்த போயிடுறதுக்கு முன்னாடியே என்ன பண்ணோம்? நம்ம போகிறதுக்கு முன்னாடியே என்ன பண்ணோம்? கொடுத்துடணும், இல்லை சாப்பிட்டுடணும். வயிற்று வலிச்சாலும் சாப்பிட்டுடணும், வேஸ்ட் பண்ணக்கூடாது. புரியுதா? இல்லை கொடுக்குறதுக்கு மனசு வரலைன்னா, வயிற்று வலி வந்தாலும் பரவாயில்லறா, சாப்பிட்றா, கதவை சாத்துறா, அப்படி வேஸ்ட் பண்ணாத. புரியுதா? அதனால் அப்படி இல்லைன்னா கொடுத்துரு. யாருக்காக பார்த்து கதவை திறந்து யார் போகிறாங்களோ இந்தப்பா அப்படி சாப்பிட்டு கொடுத்துரு அப்படின்னு. புரியுதா?
இதெல்லாம் பண்ணணும்னு சொல்கிறார். இவர் என்ன சொல்கிறாரு, சில ஞானத்துக்காக வரமாட்டான். சில பேர் வந்து அவங்களுடைய கஷ்ட நஷ்டங்கள்லாம் போகிறதுக்காக மற்ற விஷயத்துக்காகலாம் வந்து பிரார்த்தனை பண்ணிப்பாங்க. தப்பு கிடையாது, ரெண்டுத்துக்குமே தப்பு கிடையாது. ஓகே, இதில் ஒரு ஸ்லோகம் ஒன்று சொல்கிறார். கௌஷிதகி உபநிஷத்தில் வருது, 3:3:26. அதை வந்து சங்கரர் அடிக்கடி கூறுவார். எப்படின்னா, தஸ்ய புத்ரா தாயம் உபயந்தி சுக்ருத்தா சாது கிருத்தியாம் விஷந்தா பாபகிருத்தியாம். அதாவது காமிய கர்ம புண்ணியம் இருக்கு இல்லையா, அவன் வந்து ஞானம் வரத்துக்கு முன்னாடி பண்ணின புண்ணியெல்லாம் இருக்கும் இல்லையா அவன் அக்கௌண்ட்டில், அந்த புண்ணிய பாப கர்மம் இருக்குது அவனுக்கு. ஞானம் அடையிறதுக்கு முன்னாடி இருக்கிற புண்ணிய பாப கர்மா, ஞானிக்கியோட கர்மா எப்படி டிஸ்ட்ராய் ஆகிடுது. ஏதாவது ஒரு பாக்ஸில் போட்டு தானே ஆகணும். அதுக்கு என்ன எவ்வளோ அறிவோடு நம்ம பெரியவங்க எதையுமே வந்து விட்டு வைக்கிறது இல்லை. புரியுதா? இவர் ஏற்கனவே ஞானம் அடையிறதுக்கு முன்னாடி பண்ணின புண்ணிய பாபம் இருக்க, அது எப்படி டிஸ்ட்ராய் ஆகும்? ஞானத்தினால ஆகாமி போயிடும். புரியுதா? இந்த ஞானம் பசுமம் ஆக்கிடும். புரியுதா? ஆனால் பிராரப்தம் இருக்க, அது இருக்கும். அந்த பிராரப்தத்தை ரெண்டாக பிரிக்கிறார். புரியுதா? ஞானத்துக்கு முன்னாடி, ஞானத்துக்கு பின்னாடி. ஞானத்துக்கு முன்னாடி இருக்கிற ஞானத்துக்கு பின்னாடி இருக்கிற புண்ணிய பாபம் என்னது ஆகும்? ஞானத்துக்கு பின்னாடி செய்யக்கூடிய கர்மம் பண்ணுறான்ல, அதில் புண்ணிய பாபம் வரும்ல? வராது. தெளிவாக இருக்குங்க. புரியுதா? ஞானி ஆயிட்டானா அவனுக்கு புண்ணிய பாபம் வராது. ஆனால் ஞானத்துக்கு முன்னாடி செஞ்சதுக்கு இல்லை, அது வந்து புண்ணிய பாபம் வரும். புரியுதா? அந்த புண்ணிய பாபம் எப்படி போகும்? அதை வந்து கௌஷிதகி உபனிஷத்து சொல்கிறது. அதை சங்கரர் அடிக்கடி எடுத்துக்கிறார். அதில் தத்துவபோதத்தில் அதில் அவர் அத்தாரிட்டியாக எழுதுகிறார். ஞானியோட கடைசி பார்த்திங்கன்னா தத்துவபோதத்தில் அவருடைய கர்மா எப்படி போகிறது, அந்த கர்மா காமிய கர்ம புண்ணியம். காமிய கர்ம புண்ணியம். புரியுதா? அப்போ விகித கர்ம புண்ணிய ரூட் வந்து மோட்சத்துக்கு இட்டுட்டு போகிறது. காமிய கர்ம புண்ணியம் வந்து என்ஜாய் பண்ணலாம், அவன் அடுத்தடுத்த ஜென்மத்துக்கு போவான். அதே ஞானி ஆகிட்டானா அவனுடைய காமிய கர்மா புண்ணியம் இருக்கு இல்லையா, அது என்ன ஆகும்? அதை பற்றி தான் டாக்கு இப்போ புரியுது. தஸ்ய புத்திராகனா ஞானி. இங்கே இந்த ஞானி தாயம், தாயத்திலிருந்து தான் தாயாதி. ஓகே, தாயாதினா யார்? பங்காளி. பங்காளின்னா என்ன? எல்லாத்துலேயும் ஷேர் கேட்பான். அந்த மூதாதையர் சொத்துலாம் ஒரே பங்காளி சண்டை போட்டுப்பான். பார்த்துப்பீங்களேன்னு நீங்கள். அதனால் அப்புறம் அதை இது எப்படி கொண்டு போகிறாரு பாருங்கள். அந்த புண்ணியத்தை வந்து பாபத்தை வந்து ஷேர் பண்ணிக்கிறாங்க. யார்? தாயாதி பங்காளிலாம். புரியுதா? கூட இருக்கிற 2 குரூப் இருக்குது. ஒன்று வந்து கிளாஸே கதின்னு கேட்குற குரூப்பு, இன்னொன்று வந்து என்னுடைய குடும்ப கஷ்டம் இப்போ டெம்பரவரியாக நிறுத்திட்டு அதுக்கப்புறம் சிரவண மனநத்து நிதி தியாசனம் மூலியம் சரி பண்ணிக்கலாம் சார். முதல்ல கொஞ்சம் ரூட் கிளியர் பண்ணி விடணும்ல, அதெல்லாம் ரூட்லாம் கிளியர், அதெல்லாம் தப்பு கிடையாது, ரெண்டுமே பண்ணிக்கலாம். இதெல்லாம் வந்து புண்ணியத்தை ஷேர் பண்ணிக்கிறான். இந்த ஞானி பண்ணின புண்ணியம் இருக்குல்ல, அவங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறாங்க. ஸோ ஞானி பண்ணின பாபம் எப்படி அப்படின்னா அதெல்லாம் பின்னாடி வரப்போகிறது. புரியுதா? அந்த ஞானி பண்ணின பாபமும் ஷேர் பண்ணிக்கிறாங்க. ஆனால் அது எப்படி ஷேர் பண்ணிக்கிறாரு, எப்படி கூடாதுன்றது சங்கரர் வந்து வரிஞ்சு கட்டிட்டு அதையும் சொல்லுவார். புரியுதா? அவர் கிரேட் பர்சன் வந்து. ஓகே, அப்போ தாயாதி பங்காளி மாதிரி இவன் வந்து இங்கே பாரு, நான் இந்த புண்ணிய பாபத்தை தான் நான் சொல்லியிருக்கேன். வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, மீதி வரை யாரோ, கடைசி வரை யாரோ. அதை வந்து கண்ணதாசன் பாடல. புரியுதா? மீதி வரை யாரோன்னு பாடிட்டான். அவன் பண்ணினது பட்டினத்தார் பாட்டு. பட்டினத்தார் பார்க்க போகிறீங்க. பட்டினத்தார் பாட்டை வந்து இப்படி கன்வெர்ட் பண்ணிட்டான். அப்போ தீக்கால இருந்தான், திமுகவில் இருந்தான். புரியுதா? அதுக்கப்புறம் மனம் தெரிஞ்சிட்டான், அர்த்தமுள்ள ஹிந்து மதம்னு எழுதினான். புரியுதா? அதை பல 100 பேருக்கு நான் வாங்கி கொடுத்துருக்கேன் அந்த புக்கை. உனக்கு ஏதாவது பேசிக் ஃபண்டமெண்டல் ஐடியா வேணும்னா அந்த புக்கு சின்ன புக்கு தான், படிக்கலாம். நல்லா எல்லா விஷயமும் அதில் போட்டிருக்காரு. அவர் அனுபவஸ்தர், அவர் அனுபவ ஞானம் உள்ளவர். புரியுதா? அந்த மாதிரி இந்த புண்ணியத்தை வந்து
அவன் வந்து நீ பண்ணின புண்ணிய பாபம் உன்னோடு தான் வரும். நீ சேர்த்து வச்ச சொத்து ஒரு காதர்ந்த ஊசி கூட எடுத்துண்டு போக முடியாது. அப்படின்னா நான் உங்ககிட்ட கொடுத்துருவேனாக்கும், கொடுக்க மாட்டேன். நீங்கள் ஞானத்தை கொடுத்தா கூட சொத்து என் பையனுக்கும் பொண்ணுக்கும். நமஸ்காரம் உங்களுக்கு. தெளிவாக இருக்கான். அவன் என்ன பண்ணினாலும் நமக்கு வந்து கொல்லி வைக்கிறதுக்கு நீங்களா வந்து வைப்பீங்க சுவாமி, கொல்லி வைக்கிறதுக்கு சண்டை போட டே. இப்போ அது வெட்டியாக இருந்தால் வைப்பான், அதுவும் வைக்க மாட்டான், பட்டன் தட்டி விடுவான். பழைய சிஸ்டம்லாம் போயிடுச்சு. புரியுதா? இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே சமாச்சாரம். அது கொல்லி போடுறதுல ஒரு சண்டை போடுவான் பாரு. இப்போ ஒருத்தர் சண்டை போட்டான், இப்படிதான் சண்டை போடுறா அப்படின்னு பார்த்தா அப்புறம் கொல்லியே வைக்கல, ஏன்னா புதைச்சிட்டான். கொல்லி வைக்கிறது நான் தான் முன்னாடி வருவேன். அப்புறம் விவரமாக டீட்டெயிலாக கேட்டால் புதைச்சிட்டாங்க ஜி அப்படின்னு. இதை புதைச்சிட்டாங்கன்னு முன்னாடி சொல்ல வேண்டாமாடா? அப்போ இந்த பிரச்சனையே இல்லவே இல்லையே. அது வந்து பெருசாக ஃபஸ்ட்டு அதை தான் என்கிட்ட வந்து சொல்கிறான். ஒரே சண்டை போட்டாங்க ஜி கொல்லி வைக்கிறதுல கடைசியில் நேரத்தில். சரி, அப்புறம் எங்கே கொல்லி எங்கே எரிச்சிங்க, சுடுகாடு எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டேன் நான். ஓகே, அதெல்லாம் இல்லை, புதைச்சிட்டோம். நம்ம கடைசியில் கொல்லி கூட வைக்கல. புரியுதா? அதுக்கு போய் சண்டை போடுறது இல்லை. சண்டை போடுறவனும் லூஸாக இருக்கான், கேட்குறவனும் லூஸாக இருக்கான். இல்லை, அதுக்கு கொல்லியும் வைக்க முடியாது. அது ஒரு முடிஞ்சு போன கேஸு. அது வந்து ஜீவா வந்து உத்கிராந்தி கதி ஆகதி போயிடுத்தது. என்ன இருக்கிறத வச்சுட்டு ஏதோ லோன்னு அது ஒரு ப்ரிஸ்டேஜ். இவனுடைய அகங்காரத்துக்கு டெட் பாடியாக இருந்தான்னா கல்யாணம் ஆனேன்னா எல்லா இடத்துலையும் நான் இருக்கணும். நான் தான் முன்னாடி இருக்கணும். கல்யாணத்துலேயும் பேக்கை தூக்கிட்டு முன்னாடி நிற்கணும். டெட் பாடியிலே நானும் பேக்கை தூக்கிட்டு முன்னாடி நிற்கணும். இந்த அகங்காரம் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது. புரியுறதா? நான் இருக்கணும். என்னை மதித்த உன்னை அவ்வளோதான். ஓகே, நான் மதிக்கலை உன்னை மிதிச்சிடுவேன். ஞானியோடைய பிராரப்த விலக்ஷண காமிய கர்ம புண்ணியம் அந்த ஞானியை ஸ்துதி பண்ணுறவனுக்கு போய் சேரும், சேவை பண்ணுறவனுக்கு போய் சேரும். யாரோடது? ஞானியோட காமிய கர்ம புண்ணியம். எப்போ? ஞானத்துக்கு முன்னாடி செஞ்சது. புரியுறதா? இப்படி சுக்ருத சாது கிருத்தியாம். சுக்ருதகனா புண்ணியம், சாதுனா அந்த நல்லது பண்ணுது. அவருக்கு ஹிதமாக பண்ணுறது யாரோ அவனுக்கு போய் சேரும். இது ஏன் சொன்னேன்னா, புண்ணிய பாபத்தை எவனுக்கும் ஷேர் பண்ண முடியாது. புரியுதா? இப்போ கூட நான் சொல்கிறேன், புண்ணிய பாபத்தை ஷேர் பண்ண முடியாது. ஆனால் குருவுக்கு, அந்த ஞானிக்கு செய்யக்கூடிய நல்லவன் அவனுக்கு போய் சேரும் அப்படி சொன்னேன். இது எப்படி? இன்றைக்கி இந்த கிளாஸு இங்கேருந்து நீங்கள் போகும்போதே அதுக்கு வேண்டிய வழியை சொல்லிடுறேன். ஓகே, அது எல்லாம் ஷேரெல்லாம் பண்ண முடியாது. எதனால் போய் அவனுக்கு போய் சேரதுன்றத நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம். ஓகே, பிராரப்த விலக்ஷண விகித கர்ம புண்ணியம். ஞானத்திற்கு இந்த கர்மா நமக்கு நாசம் அடையாது. இது ஞானத்துக்கு உதவி செய்யும். எது? விகித கர்மா. அங்கே ஆசிரமே அடித்தோமா, இங்கே ஆசிரமி செய்யக்கூடிய கர்மாவை சொல்கிறோம். ஓகே, அதனால் கர்மாவிலேருந்து எஸ்கேப் ஆக முடியாதுன்னு அர்த்தம். பிராரப்த விலக்ஷண காமிய கர்மா புண்ணியம். நல்லவர்களுக்கு புண்ணியமோ தீயவர்களுக்கு பாபமோ ஞானி செஞ்ச புண்ணிய பாபம் ஷேர் பண்ணி. ஏன்னா முக்தன் ஆகிறதுக்கு அவனுக்கு புண்ணியமும் இருக்கக்கூடாது, பாபமும் இருக்கக்கூடாது. அவனுக்கு பேர் தான் முக்தன். புண்ணியம் பாவம் எங்கேயாவது ஒட்டிக்கிட்டு இருந்தனா, சப்போஸ் புண்ணியம் கூட ஒட்டிகிட்டு இருந்தனா அவனுக்கு ஜன்மம் உண்டு. ஒரு அதிகரணத்தில் படிச்சோம்ல, ஆதிகாரினாம், அவன்லாம் கொஞ்சம் கொஞ்சம் புண்ணியம் ஒட்டின்னு இருக்காங்க. புரியுதா? அவ்வளோ நிறைய புண்ணியம் பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன். புரியுதா? அதனால் ஒரு புண்ணியத்தினால சஞ்சதில்லை பிராரப்தத்தினால இன்னொரு பிறவி கிடைக்கிறது. அவன் வந்து புண்ணிய பாபத்தினால வரதில்லை. ஏற்கனவே ஓவர் ஃப்ளோ ஆஃப் புண்ணியம் இருக்கிறதுனால அதில் எங்கேயாவது ஒரு பிட்டு இருக்குது. அவங்களாம் பிருகு இந்த மகரிஷி இருக்குன்னா அவங்களாம் வந்து இப்படி பிறந்தாங்க. அப்படிலாம் மரிஷி வாமதேவர் இவெல்லாம் வந்து பிறந்திருக்காங்க.
அப்போது இதில் மூணாவது பகுதி என்னென்னா, இந்த கருத்தை பாதராயணர் ஜைமினி ஏற்றுக்கொள்கிறார்கள். சீக்கிங் ஹெல்ப், எங்கெல்லாம் கர்மா டாபிக் வருதோ அங்கே வந்து ஜைமினியை சேர்த்துப்பார் வியாசாச்சாரியர். கவனிங்க, நீங்கள் இதெல்லாம் நோட் பண்ணும். ஓகே, இதெல்லாம் நம்ம கருத்து இதெல்லாம். ஓகே, ஏன் ஜெய்மினி சேர்த்துக்கிறாரு? நம்ம சப்ஜெக்ட்டு வேறு, நம்ம டிபார்ட்மெண்ட்டு வேறு, நம்ம சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டு, அது வந்து ஹிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்டு. இந்த ஸ்கூலில் காலேஜ் எல்லாம் மாற்றி மாற்றி வச்சுருப்பான் டிபார்ட்மெண்ட்டு. கண்ட நேரத்தில் போகக்கூடாது. அவள் ஒரு மாதிரி பார்ப்பான் நம்மளை, புரியுதா? அதுக்கெல்லாம் ஒரு கௌரவமாக இருக்குது, அதெல்லாம் இருக்கும். அவங்க ஸ்டூடெண்ட்டு அவங்க இது இருப்பாங்க, அவங்க வந்து பேசுவாங்க, புரியுதா? நம்ம ஸ்கூல் காலேஜ் எல்லாத்துலேயும் உள்ளே பூந்துட்டு வந்துட்டேன் நான், புரியுதா? யோகா வச்சுட்டு, புரியுதா? அதில் எல்லா விஷயமும் பார்த்துட்டு வருவேன். யோகா டீச்சர் வந்து ஃபிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கும் வேணும், புரியுதா? இந்த பக்கம் ஹிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்டுக்கும் வேணும், அந்த பக்கம் இது இருக்க அது ஐடி அந்த குரூப்புக்கு வேணும். யோகா மற்ற காமன், புரியுதா? நம்மளை யாரும் வந்து பகைச்சிக்க முடியாது. எனக்கு டிரைவிங் சொல்லி கொடுத்த உனக்கும் சொல்லி கொடுத்தேன், எனக்கு லைசன்ஸ் கொடுத்தவனுக்கும் சொல்லி கொடுத்தேன். நான் ஒரு 5 நிமிஷம் அப்படியே யோகா பற்றி அந்த இந்த இது இருக்க பெயின்லாம் வராமல் இருக்கிறது எப்படி இருக்குது, அப்புறம் ஹெட் பெயின் வராமல் இருக்கிறதுக்கு எப்படி, பேக் பெயின் வராமல் இருக்கிறதுக்கு எப்படி, அதை சொல்லுங்கள் சொல்லுங்கள். இவன் கார்லேயே எப்படி உட்காந்துட்டே இருப்பானா பேக் பெயின் இருக்கும். நான் சொல்லுவேன் அந்த பேக் பெயின் வராமல் இருக்கிறது 2 விஷயம் சொல்லுவேன். உடனே அந்த இது போட்டு கொடுத்துட்டான். அந்த இதுக்கே கூட்டிகிட்டே போகல, அந்த ஆர்டிஓ ஆஃபீஸுக்கெல்லாம் போவே இல்லை. பைக்குக்கும் அப்படி தான் கொடுத்தான், இதுக்கும் அப்படி தான் கொடுத்துட்டான். இந்த பிரைம் மினிஸ்டர் அப்படி போனார்ல, அவர் சிஎம்முக்கும் அப்படியே எலெக்ஷன் நிற்கலை, பிஎம்முக்கும் எலெக்ஷன் நிற்கலை. அதே மாதிரி தான் நம்ம விஷயம் கூட, புரியுதா? எல்லா பைக்கும் அதெல்லாம் ஒரு இது இருக்கணும், புரியுதா? அப்போ ஞானியின் விகித கர்மா புண்ணியம் எப்படி செயல்படுகிறது, நம்பர் 1. நம்பர் 2 வந்து ஞானியின் காமிய கர்ம புண்ணியம் எப்படி செயல்படும். 3வது கர்மகாண்டி இவரை ஜெய்மினியை இவர் ஏன் அக்செப்ட் பண்ணிக்கிறார். எங்கெல்லாம் கர்மம் இருக்கிறதோ கர்மகாண்டிக்கு சொந்தக்காரர் ஜெய்மினி, புரியுதா? தர்மத்துக்கு சொந்தக்காரர் வந்து ஜெய்மினி. அதனால் அவரை எடுத்துக்க சீக்கிங் ஹெல்ப், நாலேஜ், புரியுதா? எது நாலேஜு நமக்கு எப்போ தேவையோ அதை வந்து தெரிஞ்சவங்ககிட்ட எடுத்துக்கிறது பேர் சீக்கிங் நாலேஜ். ஓகே. அத்த அந்யா அபி ரகி ஏகேஷாம் உபயோகோ அத்த பிராரப்த விலக்ஷண விகித கர்ம புண்ணியாத். அத்தஹா போன சூத்திரத்தில் சொன்னது மாதிரி அனந்தரம் அந்யா அபிகி 16 சொன்ன புண்ணியத்திற்கு வேறாக இன்னொரு விதமான புண்ணியம் உள்ளது. அது பிராரப்த விலக்ஷண காமிய கர்ம புண்ணிய அபி, அப்படி போட்டுக்கணும், புரியுதா? அப்போ ஞானியோடைய புண்ணிய பாபம் வந்து ஞானிக்கு நல்லது பண்ணால் அவனுடைய புண்ணியம் போய் சேரும். ஞானிக்கு வந்து விரோதமாக நிந்தனை பண்ணால் ரெஸ்பெக்ட் கொடுக்காமல் பண்ணால் அவனுடைய பாபம்லாம் போய் சேரும் அப்படின்னு சொல்லுவோம். சுக்ருத சாது கிருத்தியாம் ஏகேஷாம் புண்ணியம் பகிர்ந்தளிக்கப்படுகிறது. உபயோகோ நானும் என்னுடைய சிஷ்யனாகிய ஜெய்மினியும் இதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு. ஓகே. ஸோ அப்போ ஞானம் அடைந்த மகான்கள் வினை பயன்கள் பகிர்ந்தளிக்கப்படுவதாக உபனிஷத்தும் வியாசரும் தெரிவித்தாலும் அதனுடைய தாத்பரியம் புரியணும். உண்மையிலேயே ஒருத்தருடைய வினை பயன் ஷேர் பண்ண முடியாது. இங்கே இது சங்கரருடைய ஆர்கியூமெண்ட். வியாசர் சொன்னாலும் யார் சொன்னாலும் இதை ஏற்றுக்க முடியாது. இங்கே என்ன அப்படின்னா, அந்த வினை பயன் இருக்கிற அவன் வந்து அவன் இந்த சிஷ்யனோ இல்லை பக்தனோ வந்து கர்மா பண்ணுறான் இல்லையா, அந்த கர்ம பலத்தினால இந்த புண்ணியம் வந்து ஷேர் ஆகிறது. எப்படியே கொஞ்சம் ஸ்லைட்டு டிஃப்ரெண்ட். இவன் பண்ணுற கர்மா இருக்கு இல்லையா, அந்த கர்மத்துக்காக பலன் போய் சேர்றத ஒழிய ஞானியே டைரெக்டாக இப்படி அருள்லாம் பண்ண முடியாது. இப்படிதான் நீ பண்ணினா அது ஈஸ்வர டிபார்ட்மெண்ட். கர்ம பலதாதா நாட்டு குரு இல்லை மகான் இல்லை. எப்போ பண்ணினாலும் ஒரே விஷயம், கர்மா புரிஞ்சுக்கணும், கர்ம பல தாத்தா வந்து ஈஸ்வரா, அவர் தான் ஷேர் பண்ணி கொடுக்க முடியும்னு சங்கராச்சாரியார் ஆர்கியூ பண்ணி சொல்கிறார். தஸ்ய புத்திராஹா ஞானி தாயம் உபயந்தி சுக்ருதா சாது கிருத்தியாம் விஷந்தகா பாபகிருத்தியாம். கன்க்ளூஷன் என்ன?
ஞான நிஷ்டை அடைந்தவனின் அனுபூதி அடைந்தவனுடைய வினைப்பயன்கள் எல்லாமே போய்விடுகிறது. எப்படி? பிராரப்த பாபங்கள் நாசமாவதில்லை, சஞ்சித ஆகாமி பாபங்கள் நாசமாகின்றன. பிராரப்த புண்ணியங்கள் நாசமாவதில்லை. சஞ்சித ஆகாமிய புண்ணியங்கள் அவனுக்கு நித்திய நைமித்திக கர்ம புண்ணியங்கள், பஞ்சமகா யஜ்ஞங்கள் பலன்கள் அழிவதில்லை. இந்த புண்ணியங்கள் எல்லாம் மன தூய்மையை கொடுத்து நிறைவடைகின்றன. ஓகே, அவன் புண்ணியத்துக்காக பாடுபடுறான் இல்லையா, எல்லாம் எதுக்காக? இப்போ பர்செப்ஷன் மாறி போச்சு பாரு. நம்மளோட வாழ்க்கையில் இருக்க துன்பம் ப்ராப்ளம்லாம் சொல்கிறீங்களே, அதெல்லாம் பர்செப்ஷனாக மாற்றிட்டோம். இப்போ என்ன பர்செப்ஷன்? நம்ம நேராக ஞானத்துக்காக இப்போ ட்ரை பண்ணுறோம். அதனால் இப்போ நமக்கு வரக்கூடிய சுக துக்கங்கள்லாம் என்னது? விகித கர்மா மூலியமா அதை கர்மயோகமாக பண்ணி சித்த சுத்தி அடையிறதுக்காக. நம்மளுடைய ராகத்வேஷ விருப்பு வெறுப்பு எல்லாம் வருதில்ல, அதெல்லாம் நியூட்ரல் ஆகிறதுக்காக. ஓகே, சமத்துவம் யோக உச்சத்தே. புரியுதா? நமக்கு இனிமேல் வாழ்க்கையில் வரக்கூடிய கஷ்ட நஷ்டங்கள்லாம் சமமாக எடுத்துக்கணும். புரியுதா? ஏன் அவர் ஏற்கனவே சொல்லிட்டார், ஆரம்பத்திலே சொல்லிட்டார் கிருஷ்ணர். என்ன சொல்லிருக்காரு? அந்த சீதோஷ்ண சுகதுக்க, அப்புறம் சுகதுக்க, புரியுதா? சுகதுக்கம் இருக்குல்ல, கொஞ்சம் துக்கம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவானா இருக்கலாம். எது இருந்தாலும் திதிக்ஷஸ்வ பாரத. ஏன் திதிக்ஷஸ்வ பாரத முன்னாடி என்ன சொல்ல? முக்கியமான பாயிண்ட்டு. அது வந்தால் தான் திதீட்சா வரும், இல்லைன்னா வராது. ஆகமா பாயினகா அனித்தியாக. இந்த ஹேத்து புரிஞ்சுக்கணும். இந்த ஹேத்து புரியாமல் நீ திதிக்ஷான்னா கோபம் தான் வரும் திருப்பி. ஆகமா பாயினகா அனித்தியாக, வந்து போகக்கூடிய விஷயம் அனித்தியம், அதனால் பொறுமையாக இரு அப்படின்றார். புரியுதா? ஏன் பொறுமையாக இருக்குன்னா, அது வரும், அது போகும், அதில் போய் கட்டின்னு நம்ம வேலையை பாரு. புரியுதா? வேலையை பாடுறா, அவன் அப்படி தான் சொல்லுவான் அப்படின்னு சொல்லுவாங்க முதலாளி. புரியுதா? அந்த மாதிரி எஜமானன் சொல்கிறது ஆகமா பாயினகா அனித்தியாக. இந்த சொல்ல புரிஞ்சுக்கணும். ஆகமா பாயினகா அனித்தியாக. கோபம் வரா மாதிரி அவன் பேசுகிறான்னு வச்சுக்க, ஆகமா பாயினகா அனித்தியாக. இதுவும் பர்மனெண்ட்டாக இருக்க போகிறதில்ல, நானும் பர்மனெண்ட்டாக இருக்க போகிறதில்ல. அதுக்கு என்னத்துக்கு சண்டை போடுவானே? அதுக்கு 2 கிளாஸாவது கேட்டு, ஜபத்தையாவது கேட்டு, யோகா பாராயணமாவது பண்ணி நம்ம குரூப்பில் அனுப்பலாம். இன்றைக்கி எனக்கு ஒரே துக்கமாக இருந்தது, 5 தடவை பாராயணம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லணும். இல்லை உங்கள் குரூப்புக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி 3 கீதா பாராயணம் நானே பண்ணிட்டேன், ஏன்னா அவ்வளோ கஷ்டம் இருக்குது எனக்கு வாழ்க்கையில். புரியுதா? அதனால் அதை பண்ணின உடனே மனசு ஒரு தெளிவாகும், காமாகும். நீங்கள் நான் சும்மா சொல்லலை, நீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்களேன், அப்படி ஆகிடும். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவ வசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம்.